அரசகுமார், திமுக முதல் கட்டத்திலிருந்தே இதை எதிர்க்குது. இப்ப திரும்ப பெற்றிருக்கிறார்கள், எதிர்கட்சிகளுக்கு மதிப்பளிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? பொதுவாகவே இடஒதுக்கீடு சமூக நீதிங்கிறது இந்தியாவுக்கே வழிகாட்டி தமிழ்நாடு. ஜஸ்டிஸ் காலத்திலிருந்து தந்தை பெரியாருடைய போராட்டங்கள்லேருந்து பேரறிஞர் அண்ணா விதை போட்டு கலைஞர் தண்ணி ஊற்றி செடியாக்கி மரமாக்கி இன்றைக்கி தலைவர் தளபதியார் வந்து அதை மிகப்பெரிய பூந்தோட்டமாக்கி பாதுகாத்து வச்சிட்ருக்கார். நீங்கள் கூட கேட்டீங்க, இவ்வளோ நாள் இல்லாதது இப்போ மட்டும் எப்படி அவங்க வந்து இறங்கி வர்றாங்க, அதை விட்டு கொடுக்குறாங்க அல்லது வாபஸ் வாங்குறாங்க, இந்த நிகழ்வுலாம் ஏன் நடக்குதுன்னு கேட்டிங்க. பிரதரோட சொன்னார், நீட்டு பிரச்சனைகள் கூட அகிலேஷ் யாதவெல்லாம் இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு. நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நோக்கமே இங்கு எடுக்கப்படுகிற ஒவ்வொரு பிரச்சனைகளும் அடித்தட்டு மக்களுடைய உரிமை சார்ந்த பிரச்சனை. இது வந்து இந்திய அளவில் போய் சேரணுங்கிறதான். தமிழ்நாட்டுக்காகவோ தமிழர்களுக்காக மட்டுமே சிந்திக்கிறது இல்லை. தமிழ்நாட்டு உரிமைகள், தமிழனுடைய வளர்ச்சின்றது ஒரு பக்கம் கொள்கையாக இருந்தாலும் கூட ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் என்னங்கிறதான் திமுகவுடைய பார்வை. சின்ன உதாரணம், சட்டநாதன் கமிட்டி எல்லாமே தெரிஞ்சதுதான். சட்டநாதன் கமிஷனை போட்டு எப்படி இடஒதுக்கீடை வந்து டெவலப் பண்ணி கொண்டு வந்தார் கலைஞர் அப்படிங்கிறது வரலாறு. ஏன் எம்ஜிஆர் வந்து உச்சத்தில் இருக்கார். 1980 தேர்தலில் 40 இடங்களில் 38 இடங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுது நாடாளுமன்ற தேர்தலில். அதுக்கு என்ன காரணம்? இந்த இடஒதுக்கீட்டில் அவர் தவறான முடிவை கையாண்டார். 9,000 ரூபா ஆண்டு வருமானத்துக்கு இருந்தாக்க அவங்க வந்து பிற்படுத்தப்பட்டவராக கருதப்பட மாட்டார்கள் அப்படின்னோடனே அதையே தேர்தல் ஆயுதமாக பயன்படுத்தியது திமுக. காரணம் என்னன்னா, மக்களுடைய சமூக நீதி பாதிக்கப்படுகிறதுங்கிறதா. ஒரு வீட்டில் அண்ணன் தம்பி இருக்கும்போது ஒருத்தன் 9,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கினானா அவன் வந்து முற்படுத்தப்பட்டவராயிட்டானா, வருமானம் முற்படுத்தப்பட்டவராயிட்டானா, தம்பி எப்படி அரசாங்கத்தினுடைய இடஒதுக்கீடு சலுகை அவன் பயன்படுத்த முடியும்? இப்போ கேள்வி என்னென்னா, நீங்கள் எந்த அடிப்படையில், நம்ம செல்வம் அழகாக சொன்னார், இது மாதிரி இணைச் செயலாளர், துணை செயலாளர், இயக்குனர் தானேங்க. அது ஒன்று நீங்கள் அழகாக அற்புதமாக சொன்னீங்க. ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை தேர்வு எழுதி பயிற்சி முடித்து சப் கலெக்டராக அப்பாயின்மெண்ட் ஆகி அங்கே இருக்கிற நிர்வாக நிலைப்பாடெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேடேஷன் ஆகி இப்போ ப்ரொமோஷன் ஆகி கலெக்டர் ஆகி கிட்டத்தட்ட மினிமம் அவளை எவ்வளோ பெரிய அறிவுஜீவியாக இருந்தால் கூட குறைந்தபட்சம் 10 வருஷம் ஆகுது. அவங்க வந்து ஒரு செக்ரட்டரியேட்டில் ஒரு செக்ரட்டரி டைரக்டருங்கிற போஸ்ட்டில் உட்காரதுக்கு 10 வருஷத்துக்கு மேலே சர்வீஸ் பண்ணுறாங்க. இவ்வளோ திறமைகள், இவ்வளோ பயிற்சி, பணி அனுபவம், நிர்வாகத்திறன் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு வர்றதுக்கே 10 வருஷம் ஆகும் பொழுது, நீங்கள் யாரோ ஒரு எம்பிஏ முடித்தவனா, யாரோ ஒரு நீங்கள் சொன்ன போல அறிவுஜீவிகளை அல்லது துறை சார்ந்த நிபுணர்களை நீங்கள் கொண்டு வந்து உட்கார வச்சிங்கன்னா, சகோதரர் சொன்ன மாதிரி சிபியில் ஏற்பட்ட நிலைமை தான். அதுவே ஒரு பெரிய எடுத்துக்காட்டு, நம்ம உலகத்துக்கே எடுத்துக்காட்டுது. இல்ல செபில அது நடந்துச்சுங்கிறதுக்காக யூகத்துல நாளைக்கு இவங்கெல்லாம் வந்துட்டா அந்த இடம் அப்படி ஆயிடும். இடஒதுக்கீடு குறித்து நம்ம கேள்வி எழுப்புறோம், உரிமை மறுக்கப்படுதே. ஆனால் அரசு இந்த எதிர்ப்புக்கு உடனடியாக செவி சாய்த்திருக்கிறது. அரசு கிட்ட உள்ள இந்த மாற்றத்தை நாம உணரத்தானே வேணும். ஒரு மாற்றம் இருக்கிறது அப்படிங்கிறது தெரியுது தானே. நிர்மலா சீதாராமன் பாராளுமன்றத்தில் பேச விடுங்களே அப்படின்னு கேட்டு பார்த்துருக்கீங்களா? மோடி பேச முடியலையே அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கீங்களா கடந்த 10 ஆண்டுகள்ல? அதுதான் ஜனநாயகம். இல்ல செல்வம் சார் அவர் சகோதரர் ரஞ்சித் சொன்ன மாதிரி தான், குறுக்கிடாதீங்க. நான் பாருங்க அமைதியா இருந்தேன் பாருங்க, இடைவேளையே முடிஞ்சு போச்சு, இப்பதான் வந்திருக்கேன். அமைதியா இருங்க செல்வம் சார். உங்களுக்கு 12 நிமிஷம் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. எனக்கு 2-3 நிமிஷம் தான் கொடுப்பாங்க. அந்த அடிப்படையில் தப்பு இல்லை, அவர் தானே பதில் சொல்லி ஆகணும். அவரு வந்து தம்பி கேட்ட கேள்விகள் அவர் தானே பதில் சொல்லி ஆகணும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கும் அந்த 12 நிமிஷம் இல்ல அது தேவையில்லை. அதுக்கு என்ன இருக்கு சொல்றதுக்கு? சொல்ல வேண்டியெல்லாம் நறுக்குன்னு சொல்லிட்டாரு, ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு அரசு துறையில் இருக்கிற ஒரு அதிகாரி அவன் எப்போ வந்து இணைச்செயலாளராக போவான், டைரக்டராக போவான்? நீங்கள் நேரடி நியமனத்தை பண்ணீங்கன்னா, சம்மந்தம் இல்லாமல் லேட்டரல் என்ட்ரியில் போட்டிங்கன்னா, அங்கே இருக்கிற அதிகாரி எப்படி உயர் பதவிக்கு போவான்? அந்த இணைச்செயலாளங்கிற பொறுப்பு எப்போ வருவான்? இந்த டைரக்டர் எப்படி வருவான்? ஏன் நீங்கள் அதை யோசிக்கலை? எதுக்கு விபி சிங் மண்டல் கமிஷன் இது கொண்டு வந்தோம்? மத்திய அரசு பணியில் வந்து ஒன்றிய அரசு பணியில் 27% விழுக்காடு எதுக்காக கொண்டு வந்தோம்? அப்புறம் எதுக்கு அந்த ஒரு இடஒதுக்கீடுல எதுக்கு 45 நாளுக்கு மேலே வேலை பார்த்தாலே வந்து அவன் கன்ஃபர்மேஷன் பண்ணுன்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் பொழுது
நீங்க கிடையாது 244 நாள். ஏங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க? 45 நாளைக்கு மேல வேலை பார்த்தாலே அவங்களுக்கு வந்து எல்லா அதிகாரமும் வந்துருதுங்க. எங்க போய் பாத்தீங்க 245 நாள்னு? எதுக்கு சொல்ல வரேன்? இல்ல செல்வம் சார், நான் நேர தரேன். செல்வம் சார் நேர தரேன். இல்ல செல்வம் சார் நேர தரேன். இல்ல இப்ப கவுண்டர் கொடுக்காம விட்டீங்க. இருங்க. என்ன இல்ல இதுல இல்ல நான் சொல்லிறேன். எதிர்க்கட்சிகளும் நீங்க ஒரு அழுத்தத்தை கொடுக்கறீங்க. எல்லாத்தையும் முறியடிப்போம் அப்படின்றது வந்து இந்திய கூட்டணிக்கு வந்து வழிகாட்டியா இருக்கிறதே திமுக. அன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் தலைமையேற்று நடந்தாலும் கூட ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் அழுத்தம் வந்து இன்னைக்கு நேத்து கொடுக்கல. திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் சமூக நீதிக்கு பிரச்சனை வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் சமூக நீதிக்கு கேள்வி வருகிறதோ, கேள்விக்குறி வருகிறதோ, அப்பொழுதெல்லாம் வந்து பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஒண்ணு வேணாங்க, 58 வருஷமா ஒரு தடை இருந்துச்சா இல்லையா? அரசு பணியில் உள்ளவங்க, குறிப்பா மத்திய அரசு ஒன்றிய அரசு பணியில் உள்ளவங்க RSS இயக்கத்தோட இணைந்து செயல்படக்கூடாது, அரசு இயக்கங்கள்ல பணியாற்றக்கூடாது அப்படின்னு தடை இருந்ததா இல்லையா? ஏன் சமீபத்தில் விளக்குனாங்க? அதை 58 ஆண்டு காலம் இருந்த தடையை எதற்காக விளக்கினார்கள்? என் கேள்வி அதுதான். இப்ப RSS காரர்களை தான் அதற்கு கொண்டு வருவாங்கங்கிறதுக்கு எப்படி முற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 10% இடத்தை கொடுத்து, முற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 10% இடத்தை கொடுத்து RSSல இணைந்து பணியாற்றக்கூடாது. RSS தீண்டத்தகாதது அல்ல, அது ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு என்பது மதத்திற்கு வேறுபாடு இருக்கிறது, இனத்தின் அடிப்படையில் வேறுபாடு இருக்கிறது. ஆகவே அந்த அமைப்பில் அரசு பணியாளர் இணையக்கூடாது என்று ஒரு உத்தரவு இருக்கிற போது அந்த உத்தரவை இன்றைக்கு ரத்து செய்துவிட்டு அதை மீறி இருக்கிறார்கள். சமீபத்த காலத்தில் தான் மீறி இருக்காங்க. எப்படி? வக்பு வாரியத்தில் கொண்டு போய் இஸ்லாமிய இல்லாத ஒருத்தரை உறுப்பினராக போடுறீங்க. எப்படி? அப்ப என்ன காரணம்னா, அவங்களுக்கு தேவை ஏதோ ஒரு கால்குலேஷன்ல மக்கள்கிட்ட ஒரு பெரும்பான்மையாக இருக்கிற இந்துக்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மக்களை அவர்கள் நிரந்தரமாக தங்களுடைய வாக்கு வங்கிகளாக மாற்ற வேண்டும் என்பதை தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி, குறிப்பாக மோடி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக அதுக்கு வந்து அவங்க கடந்த 10 வருஷம் நீங்க இந்த குற்றச்சாட்டை வச்சீங்க. இப்ப எல்லா இடங்களிலையும் அவர்கள் வந்து இப்ப எதிர்க்கட்சிகளுடைய கன்சிடரேஷனை கொண்டு வராங்கிறதுக்கு வக்ஃபு போர்டுக்கு எழுந்த எதிர்ப்பு, இப்ப பிராட்காஸ்டிங்க்கு இன்னைக்கு அஸ்வினி வைஷ்ணவ் அதை அந்த பில்லை ஹோல்டு பண்றோம்னு சொல்லிட்டாரு. இது எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல நீங்க இவ்வளவு நாள் வைத்திருந்த குற்றச்சாட்டுல இருந்து மாறி அரசு ஆளுங்கட்சியும் எதிர்கட்சி, பிரதமரே சொன்ன வார்த்தை, ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் கூட்டாக இணைந்து செயல்படணும்னு சொன்னாரு. அந்த புள்ளிக்கு வந்திருக்குன்னு பாக்கலையான்ற கேட்டீங்களா? 10 வருஷம் ஏன் பிரதமர் சொல்லன்னு கேட்டீங்களே? ஏங்க அதுதான் இப்ப சொல்றாருல. பொதுவாகவே நம்ம கிராமத்துல ஒரு கணக்கு எடுத்துட்டீங்கன்னா, ஒருத்தன் மூத்த எதிர்த்த வீட்டில் ஒரு 5-6 பயில பெரிய பயிலாக இருப்பாங்க, அடிதடிக்கு ரெடியாக இருப்பாங்க. அப்போ பக்கத்து வீட்டுக்காரன் பம்மிக்கிட்டே இருப்பான். அவன் பிள்ளைங்க எப்படா வளரும்னு இருப்பான். ஒரு 10-15 வருஷத்துல இவன் பிள்ளைங்க வளர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா வா நின்று பார்ப்போம்மா. அந்த கதை தான் பாஜக கதை. இன்னைக்கு களம் வந்து கடுமையா இருக்கு. பாராளுமன்றத்தில் பேச முடியல, எதையும் தீர்மானம் பண்ண முடியல, வெளியிலையும் வந்து மக்கள் மன்றத்திலையும் போய் கொண்டு சேர்க்க முடியல, எதிர்ப்புகள் அதிகமா இருக்கு, பிரச்சனைகள் நாளுக்கால வளர்ந்துக்கிட்டு வருது. இது எதுக்கு தேவையில்லாம தலையில் எடுத்து இதை ஏன்டா எடுத்து நினைச்சு தூக்கி போட்டு போறதா? வேற என்ன அதுல என்ன இருக்கு? அதுல ஒண்ணு சமாதானம் ஒத்து போறதா? அதுக்கெல்லாம் செல்வம் சார் சொன்ன மாதிரி அந்த மாதிரிக்கெல்லாம் இடம் இல்லை. அரசியலை அவர்கள் எப்பொழுதும் பாரதிய ஜனதா அது சார்ந்த எப்போதுமே ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோடய எதிர்க்கட்சிங்கிறதுலயே பாக்குறீங்களோ? அவர் கூட சொன்னார் இல்லையா, மத்திய அமைச்சர் அழைத்து ராஜ்நாத் சிங் அவர்கள் மிகப்பெரிய மரியாதைக்குரியவர், அதுல மாற்று கருத்து இல்ல, அவரை அழைத்து அதுக்காகத்தான் அவரை அழைத்தது மரியாதைக்குரியவர் என்பதால். சரி, நாம இன்னைக்கு வந்துருவோம். ஆகையினால் நான் என்ன சொல்றேன்னா, இவங்களுக்கு வந்து இனிமேல் எந்த ஒரு நிலைப்பாடையும் பாரதிய ஜனதா கட்சி கடந்த 10 ஆண்டுகள் போல் எடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. சமூக நீதிக்காக திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் குரல் கொடுக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் வலுப்பெறும், வலுவான குரலை வெளிப்படுத்தும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தமிழ்நாட்டு குரலாக இருக்கிறது ஒன்றியத்தில் இருக்கிற அனைத்து மாநிலங்களுக்கும் கொண்டு சேர்க்கப்படும். அனைத்து தலைவர்களும் இப்ப நீட் எடுத்து உங்களுக்கு தெரியாதுல்ல, நம்ம சொல்லும்போது என்ன சொன்னாங்க எல்லாரும், நீட்டை நீங்க ஒருத்தர் சொல்லி என்ன பண்ண போறீங்க, ஒருத்தர் சொல்லி என்ன பண்ண சொன்னீங்க, இன்னைக்கு நாடே சொல்லுது நீட்டை. அது மாதிரிதான் இது. விபி சிங்குக்கு வந்து நம்ம சிலை உருவச்சிலை வைக்கிறோம்னா என்ன காரணம்? பணிகள்ல இடஒதுக்கீடு இல்லங்கிறது, இடஒதுக்கீடு பணியை அவங்க வந்து பணி நியமனத்துல எங்கேயுமே அமர்த்தப்படல அப்படிங்கிறது தொடர்ந்து பேசுபொருள் ஆகிட்டே தான் இருக்குது. அதுக்கு தொடர்ந்து குரல் கொடுக்குறீங்க, சட்ட போராட்டம் நடத்துறீங்க, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதை மீறி இதை அரசு இந்த முறை வந்து இது பிரச்சனைக்குரியது அப்படின்னு கன்சிடர் பண்ணி இருக்கிறதே ஓரளவிற்கு ஒரு டெமோக்ராட்டிக் சிஸ்டத்துக்குள்ள வர்றதுக்கான ஒரு முயற்சி தானே. பண்ணுனது எவ்வளோ பெரிய கடுமையான ஒரு சூழல் இல்லையா? கடுஞ்சொற்களை சொல்லக்கூடாதுங்கிறக்கா ரொம்ப கட்டுப்படுத்தி சொல்றேன். அதை பண்ணலாமாங்க? எவ்வளோ பெரிய தப்பான நடவடிக்கை தெரியுமா அது?
என்னங்க யாரையே நீ நேரடியாக கொண்டு நியமனம் பண்ணி நேரடியாக நீ ஆள் எடுக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, இன்டர்வியூவில் எடுக்கிற லேட்டரல் என்ட்ரியில் கொண்டு வரேன்னு சொன்னீங்கன்னா, உயிருக்கவனுடைய உரிமை பறிக்கப்படுதுன்னு பிரச்சனை. அந்த உரிமையை பறிக்கிறதுக்கு நீங்கள் போட்டு சொல்லிட்டு அப்புறமா நாங்கள் ஒத்து போகிறோம், குரல் கொடுக்குறோம், உங்களுடைய குரலுக்கு வலிமைக்கு நாங்கள் வந்து அடி செவிசாய்க்கிறோம் அப்படிலாம் சொன்னால் அதெல்லாம் ஏற்றுக்கிற முடியுமா என்ன? சமூக நீதிக்கு எதிராக பாரதிய ஜனதா தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதுக்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு.